கிருஷ்ணகிரியில் சிறுவன் கடத்தி கொலை செய்யப்பட்டிருப்பது பேரதிர்ச்சி அளிக்கிறது. ஈவு இரக்கமற்ற செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை கிடைக்க தமிழ்நாடு அரசு விரைந்து செயல்பட வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் தி வேல்முருகன் தனது அறிக்கையில் வெளியிட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி அடுத்துள்ள மாவனட்டி கிராமத்தை சேர்ந்த சிவராஜ் மஞ்சு தம்பதியினரின் 13 வயது மகன் ரோஹித் கடந்த 2ஆம் தேதியன்று காணாமல் போன நிலையில் 3ஆம் தேதி அஞ்சட்டியில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வனப்பகுதியில் சிறுவன் ரோஹித் இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். அச்சிறுவனை மர்ம நபர்கள் காரில் கடத்தி சென்று கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருப்பது சிசிடிவி காட்சிகள் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. ரோஹித்தின் பெற்றோர் மற்றும் கிராம மக்கள் அஞ்சட்டி காவல் நிலையத்தில் நேற்று இரவே புகார் அளித்த நிலையில் உடனே காவல்துறை விசாரணையை தொடங்கியிருந்தால் அச்சிறுவனை காப்பாற்ற இருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனால் முக்கியத்துவம் வாய்ந்த இவ்விவகாரத்தில் காவல்துறை மெத்தன போக்கில் செயல்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது. காவல்துறையின் இத்தகைய அலட்சியம் தமிழ்நாடு அரசுக்கு இழுக்கு ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருக்கிறது. எனவே சிறுவன் ரோஹித் கொலை செய்யப்பட்ட இவ்வழக்கில் ஈவு இரக்கமற்ற செயலில் ஈடுபட்ட அந்த கும்பலை உடனடியாக கைது செய்து அக்குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை கிடைக்க தமிழ்நாடு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது என்று அக்கட்சி தலைவர் வேல்முருகன் தனது வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார்.